ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் தமிழச்சி. இங்கே பாருங்க, நேற்று மீதமான இட்லியை இன்னைக்கு இட்லி உப்புமா செஞ்சிட்டோம். ஆனால் என்னன்னா, ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாரும் சூப்பராக தான் இருப்பாங்க. வாங்க நான் செஞ்சு இட்லி உப்புமா சாப்பிடுவோம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், ஏங்க ஒரு பேச்சுக்கு இட்லி உப்புமால ஆனியன் நிறைய போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்குன்னு ஆனியன் மட்டும் போட்டு சமைப்பீங்களாங்க? உப்புமா எங்க காணோம்? அதான் இது, அதுல வெங்காயம் தான் இருக்குது நிறையா. இது சொன்னேன், ஆனியன் போட்டா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுக்குன்னு வெறும் ஆனியன் மட்டும் போட்டு சமைப்பீங்களா? நீங்க தான் சொன்னீங்க ஆனியன் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால ஆனியன் போட்டு செஞ்சேன். வாங்க சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க சுட சுட இட்லி உப்புமா. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பார்க்கத்தாம ஆனியனா தெரியும், சாப்பிட்டு பார்த்தா அதோட ருசி தெரியும். சொன்னது நானு. ஓகே மக்களே, நீங்க செஞ்சது நாங்க. இது போன் வேற டாயின் டாயின் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. சோ இதே மாதிரி நீங்களும் இட்லி உப்புமா எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க சட்டியில தான் செஞ்சோம். நல்ல வேளைக்கு சட்டியில செஞ்சீங்க. இட்லி உப்புமால இட்லி போட மறந்துடாதீங்க. ஓகே மக்களே, பாய், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் டு தமிழச்சி. இல்லனா சாமி கண்ண கொத்தோ.